உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம வக்கீலோட வந்திருக்கோம், வக்கீல் சுஜித் சார். ஸோ இன்னைக்கு என்னோட கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சார், நம்ம மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விகள்லாம் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிங்க. கண்டிப்பா. முதல் கேள்வி சார், ராபர்ட்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனா இப்போ நான் ஃபாரின்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ராபர்ட் சார், இப்போ நீங்க ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கீங்கன்னா எந்த கண்ட்ரில வாங்க போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். ஸோ அது சொல்லாததுனால நம்ம காமனா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்க ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்களா, இல்லைன்னா உங்க ஃபியூச்சர்ல நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் அப்புறமா போயிட்டு அங்க இருக்கிறதுக்காக வாங்குறீங்களா, இல்லைன்னா இப்பயே நீங்க ப்ராப்பர்ட்டி யூட்டிலைஸ் பண்ண போறீங்களா, அங்க வீடு கட்டி இருக்க போறீங்களா அப்படின்ற ஒரு பர்பஸ் டிசைட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கேபிட்டல். ஸோ இப்போ நீங்க ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, எந்த ஒரு யூஎஸ்ஏவோ இல்லை துபாயோ ஏதோ ஒரு கண்ட்ரில வாங்குறீங்க, அங்க ஏதோ ஒரு ஸ்டேட்ல வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுது. உங்க ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அது ஒரு 11 லட்சமா ஆகுதா இல்லாட்டி 12 லட்சமா ஆகுதா அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்க வாங்குறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ இதை தவிர நீங்க என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும்னா, அங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ரெண்ட் வரும் அப்படின்றதையும் நீங்க கவனிச்சுக்கணும். அதை தவிர நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கையில அந்த ஊருக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். அண்ட் மற்ற டாக்ஸஸும் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேஷ் மூலமாலாம் ஃபாரின்ல நம்ம வாங்க முடியாது. ஓகே சார், இப்போ அவங்க பொதுவாக ஃபாரின்னு கேட்கவே நம்ம இதுக்கான பதில் கொடுத்துட்டோம். இது ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து சார் சொன்ன மாதிரி மாறும். கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஃபாரின் பொறுத்தும் அவங்கவுங்க கண்ட்ரிஸ் என்னென்ன மாதிரி வச்சிருக்காங்களோ அதை பொறுத்தும் மாறும். ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகாது. நம்ம சொன்ன மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரெண்டாவது கேள்வி சார், ரெண்டாவது கேள்வி சதீஷ்ன்றவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, நம்ம ட்ரஸ்டி பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், அதுல கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரஸ்டிக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்களா சார்? ஓகே, ட்ரஸ்டிக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்கல்ல, அந்த சேலரி எவ்வளவு இருக்கும், அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அந்த ட்ரஸ்ட்ல நம்ம ஒரு ட்ரஸ்டியா சேர்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது, ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் இல்லை. அது ஒரு பப்ளிக் வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அங்க போயிட்டு நம்ம நல்ல சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றது சரியா இருக்காது. பட் நம்ம அந்த ட்ரஸ்ட்டுக்காக ஒர்க் பண்றோம்னா நம்ம பண்ற ஒரு வேலைக்கு ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சேலரி எப்படி அப்ளிகபிள் ஆகும்னா, நம்ம நம்ம ட்ரஸ்ட் டீடு போடுறோம்ல, ஸோ அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணிடணும், இந்த மாதிரி ட்ரஸ்டீஸ்க்கெல்லாம் சேலரி அப்ளிகபிள், அதுக்கு என்னென்ன ரேட்ஸ், எதுல இருந்து சேலரி கொடுக்கப்படும் அப்படின்றதையும் நம்ம ட்ரஸ்ட் டீட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சேலரி மென்ஷன் பண்றது ட்ரஸ்ட் டீட்ல ரெம்யூனரேஷன் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கும். ஸோ ரெம்யூனரேஷன்னா சேலரி அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெம்யூனரேஷன் கிளாஸ் மென்ஷன் பண்ணி, ஸோ அந்த கிளாஸ்ல நம்ம சேலரி ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேலரி எதுல இருந்து கொடுக்கணும்னா ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ட்ரஸ்ட் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம். ஆமா, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா ஸ்கூல்ஸ் நடத்துறோம்னா, ஸோ அதுல வாங்குற ஃபீஸ்ல இருந்து ட்ரஸ்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ல ட்ரஸ்டீஸ்க்கு நம்ம ஒரு நாமினல் அமௌண்ட்டா சேலரி அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி சார், அடுத்த கேள்வி என்னன்னா, மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியில வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபன்னா தான் கேட்டிருக்காங்க, தமிழ் சேனல் ஆச்சு இது ஏன் இங்கிலீஷ் சேனலா ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம அந்த இங்கிலீஷ் வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம் என்னன்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லிருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம எல்ஆர்எஸ் பத்தின வீடியோ பத்தி தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நம்ம பர்டிகுலரா எதுக்கு இங்கிலீஷ்ல பண்ணோம்னா,
மிச்சம் இருக்கிற நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் தமிழ்நாடு பேஸ்ட் லாஸ்ல வந்து இருக்கும். பட் நம்ம ஃபாரின்ல வாங்குற ப்ராப்பர்ட்டி அண்ட் எல்ஆர்எஸ்லாம் இந்தியா முழுக்க அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்ம இங்கிலீஷ்ல பண்ணமே தவிர நம்ம இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க அது ஏற்கனவே தமிழ்ல மேக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் தான் இங்கிலீஷ்ல மேக் பண்ணோம். இங்கிலீஷ்ல நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. சார் அடுத்த கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா, லேண்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ லேண்டோட வேல்யூ வந்து நீங்க டிஎன் ரெஜினெட் வெப்சைட்லயே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு உங்கள் ஊர் என்ன, உங்கள் தெரு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது சிம்பிளான மெத்தட். இந்த வாரம் 4 கேள்விகள் நீங்கள் கேட்டதை எடுத்துட்டு வந்தா இப்போ என்னோட ஒரு கேள்வியை கேட்டுடலாம். கண்டிப்பாக சார். இப்போ கூட்டுப்பட்டா இருக்குல்ல, இந்த கிராமத்தில் நிறைய பேர் கூட்டுப்பட்டால தான் இருப்பாங்க. அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர் ரொம்பவே இருக்கு. அது என்ன ஏதுன்றது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்க. ஓகே, ஸோ கிராமத்துலன்றது நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அங்கே கூட்டுப்பட்டா அப்படின்றது ரொம்பவே காமனான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவை வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஒரு டைட்டில் அக்ரிமெண்ட். ஸோ அந்த டைட்டில் அக்ரிமெண்ட் ஒரு பார்ட்டிஷன் டீடாக இருக்கலாம், செட்டில்மெண்ட் டீடாக இருக்கலாம், இல்லைன்னா ரெலிங்க்விஷ்மெண்ட் டீடாக இருக்கலாம். ஸோ இந்த டீட்ஸை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அந்த டீட்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த டீடை போட்டு நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த டீட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பட்டா வாங்க முடியும். ஸோ இந்த டீட்ல வந்து யார் யாருக்கு என்னென்ன பார்ட்டு, எவ்வளோ பார்ட்டு, ஒரு 4 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டுப்பட்டா வச்சிருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் எவ்வளோ ஷேர் போகுது அப்படின்றது பேஸ் பண்ணி நம்ம வந்து பட்டா வாங்கிக்கலாம். இதுலேயும் இன்னும் சில டவுட்ஸ் கூட வரலாம். ஸோ இப்போ பெரிய லேண்ட் இருக்கு, அதில் கிணறு இருக்கு, பம்ப் செட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்கள் 2 பேரில் எனக்கு கிடைக்கிற ஷேரில் தான் வந்து பம்ப் செட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டீடு போடையிலே அதில் வந்து லைஃப் டைம் யூட்டிலைசேஷனுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ லைஃப் டைம் யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த பம்ப் செட் அப்படின்றது எனக்கு பாத்தியப்பட்டாலும் இவரும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாஸும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால அந்த பம்ப் செட் எனக்கு பாத்தியப்பட்டாலும் இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவர் வந்து அந்த பம்ப் செட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் போட்டால் ஃபியூச்சர்ல பம்ப் செட்டு, இந்த கிணறு, இது ரிலேட்டடான டிஸ்பியூட் வரதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொல்றது என்னன்னா, கூட்டுப்பட்டல இருந்து வெளிவரது ஈஸி. ஆனா நீங்க அந்த டீட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய பேர் வியூவர்ஸ் கூட்டுப்பட்டால இருப்பீங்க, உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கூட்டுப்பட்டால இருக்க டவுட்ஸ் இருந்தா நீங்க சார் அவங்க டீமை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க இதுக்கான லீகல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடியில உங்க குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குவரிஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் லீகல் குவரிஸ் இருந்தாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் லீகல் டீம் வந்து உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஆமா சார் சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஃபாரின்ல இருந்து எப்படி அந்த ப்ரொசீஜர்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இது வந்து அப்ளிகல் ஆகும். உங்களுக்கு ஃபாரின்ல ஒரு விதமான ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்க டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. ஸோ இந்த வாரம் நான் வந்து உங்களோட கேள்விகளை கேட்டேன், என்னோட ஒரு கேள்வியும் கேட்டேன். இதே மாதிரி உங்களோட கேள்விகளை நானும் எடுத்துட்டு வருவேன். நீங்க அதுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கேள்விகளை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு. நன்றி நேயர்களே.